என்னை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் தனி கட்சி தொடங்குவாரு. அதை நான் முழுமையா வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற துணிச்சல்ல விஜய் அப்படிங்கிற ஒரு நபருடைய சப்போர்ட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கட்சியை வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு அற்ப எண்ணத்துல அற்பமான ஒரு ஆசையில லாரன்ஸ் கட்சி தொடங்குறார் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல பேசலாம். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், அரசியல்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சினிமா துறையில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா, நாமளும் அரசியலுக்கு போகலாம். அதுல வந்து ரெண்டு விதமான ஆசை வருது. ஒண்ணு, சில பேர் வந்து நாமளும் விஜய் கூட போய் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் ஏதாவது இப்ப சும்மா இருந்தவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைச்சிரும், நாம விஜய் கூட ஒட்டிக்கிட்டு அரசியல்ல மேல வந்துடலாம் அப்படின்னு சில பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. இன்னும் சில பேருக்கு நாமளும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கலாம், விஜயை வரவேற்ற மக்கள் வந்து நம்மள வரவேற்க மாட்டாங்களா, நாமளும் ஹீரோ தானே, ஸோ நாமளும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நாமளும் சிஎம் ஆகிட்டு போயிடுவோமே தமிழ்நாட்டில் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் சில பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களுடைய ஆசையை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் வந்து திடீர்னு அண்ணனு கூப்பிடுறதும், விஜய் மேல வந்து பாசத்தை வாரி கொட்டுறதும் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. ஆனா இப்போ ரெண்டு பேர் வெளிப்படையா வந்து மாட்டிருக்காங்க. ஒன்னு ராகவா லாரன்ஸ், இன்னொன்னு வந்து மாஸ்டர் மகேந்திரன். ரெண்டு பேரும் இன்டர்வியூ, இவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, இவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ் ஆகி போயிட்டாங்க. ஸோ இதுல இவங்க ரெண்டு பேரை பத்தி அவங்களுடைய எண்ணங்கள், அதை பத்தி சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம ராகவா லாரன்ஸ் இருக்காருல்ல, அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, அது இதுன்னு ஒரு கதைலாம் சொல்லியிருந்தாரு. அப்போவே நம்ம விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிருந்தோம். ஓவர் பில்டப் கொடுக்குறாரு இவரை தாவேக்கா வந்து ஒரு எச்சரிக்கையோட தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நேத்தி நம்ம லாரன்ஸ் பேசுறப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் நாய்கள் கூட ஒப்பிட்டு பேசியிருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன சொல்றாருன்னா, ஒரு புது வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் நம்மளை பார்த்து குறைக்கும், போகும், வரும், அது இதெல்லாம் செய்யும். நம்ம அதுக்கான பிஸ்கட்டோ இல்லை பிரியாணியோ போட்டு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத எதுக்காக சொல்ல வராரு அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வராரு இல்லை விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னா கீழே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து மக்கள் விமர்சனம் வைப்பாங்க, திட்டுவாங்க, போவாங்க, வருவாங்க தான், அவங்களுக்கு பிஸ்கட்டோ பிரியாணியோ போட்டு அவங்கள சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரு நாய்களோட மக்களை வந்து கம்பேர் பண்ணி லாரன்ஸ் பேசின விஷயம் அப்படிங்கிறது உண்மையாலும் நேற்றுலேருந்து ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குலாம் செம்ம வெறியாயிடுச்சு. இந்த லாரன்ஸ் தான் இவ்வளவு நாள், இந்த லாரன்ஸுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருந்ததா, அரசியலுக்கு வரணும், வந்து இந்த மக்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததா? விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய பீக்கை விட்டு இறங்கி வந்து ஜெயிச்சதும் இவருக்கு இப்போ ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்துட்டு, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம நடிகர் அப்படிங்கிற அந்த மமதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுல இருந்துகிட்டு மக்கள் விமர்சனம் வைப்பாங்க தான். அதுக்காக நீங்க மக்களை தெருநாயின்னு சொல்ல முடியுமா? லாரன்ஸ் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுவாங்க தான். அரசியலுக்கு வான்னு 4 பேர் சொல்றாங்கன்னா வராதன்னு 4 பேர் சொல்லுவாங்க தான். தாவே காட்சி நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்றாங்கன்னா நல்லா இல்லைன்னு 4 பேர் சொல்லுவாங்க தான். அதுக்காக இந்த மக்களை வந்து நீங்க தெருநாய்கள் கூட கம்பேர் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது உங்களுடைய அந்த மமதை, அந்த சினிமாத்தனமான எண்ணங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த எண்ணத்தை தான் காட்டுது. லாரன்ஸுக்கு ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு. எனக்கு உடனே லாரன்ஸை பிடிக்கவே பிடிக்காது, அவர் எவ்வளவு சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்லாம் யாரும் வந்து பேச தேவையில்ல. எனக்கும் ஒருத்தவங்க நல்லது செஞ்சா பிடிக்கும் தான். ஆனால் லாரன்ஸுடைய இந்த பாடி லாங்குவேஜ், அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு. அவர் வந்து இப்போ மற்ற நடிகர்கள் மாதிரி நானும் விஜய் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு ஒரு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுற ஆளு மாதிரி லாரன்ஸை பார்த்தா தெரியல. லாரன்ஸுடைய திட்டமே என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு தனி கட்சி தொடங்கணும், ஒரு முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்களை வச்சு ஒரு பெரிய பட்டாளம் எந்த அளவுக்கு கூட்ட முடியுதோ கூட்டணும். அதுக்கு விஜயோட பேரையும் அங்கங்கே யூஸ் பண்ணிக்கணும். விஜய் என்னுடைய அண்ணன், எனக்கு எப்படி சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி தான் விஜய் நண்பர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். அப்படி அவர் பேசுறப்போ விஜய் ரசிகர்கள் லாரன்ஸுக்கு ஓட்டு போட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு கட்சி தொடங்கினா வந்து ஆதரவு கொடுப்பாங்க, பெரிய கூட்டம் அப்படிங்கிறதுலாம் கூடும்ல. ஸோ அந்த கூட்டத்தை வச்சு தன்னுடைய கட்சி ஒரு பெரிய கட்சி அப்படின்னு காமிச்சிட்டு 2025 வரைக்கும்லாம் அந்த லாரன்ஸால வெயிட் பண்ண முடியாது. அதாவது 2031 வரைக்கும்லாம் அந்த லாரன்ஸால அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவார் அப்படின்னா, விஜய் அதான் விஜய் அண்ணன் விஜய் நண்பர்னு பேசிட்டு இருக்காருல்ல, விஜய் அவங்க தாவேக்கா கிட்ட பேசி இப்போ ஒரு வரக்கூடிய பை எலெக்ஷன் நிறைய தொகுதியில் இது வரைக்கும் 5 தொகுதி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை தொகுதியில் பை எலெக்ஷன் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த தொகுதியில் ஏதோ 2 சீட்டோ 3 சீட்டோ வச்சு அங்கே வந்து லாரன்ஸ் வந்து நின்னார் அப்படின்னா,
அதுக்கப்புறம் அவர் தாவேக்கா ஜெயிச்சிடும். மோஸ்ட்லி வந்து பை எலெக்ஷன் அப்படின்னாவே ரூலிங் கவர்மெண்ட் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுனால லாரன்ஸ் உள்ள வந்தார் அப்படின்னா ஒரு நல்ல அமைச்சரவை, நல்ல போஸ்டிங், நல்ல போர்ட்போலியோ இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையை வாங்கிட்டு இவர் தனியா ஒரு ஃபோர்ஸா விஜய் கூட சேர்ந்து அவங்க கட்சி அப்படிங்கிறத தாண்டி இவரு தனியா ஒரு ஃபோர்ஸா வளரணும். ஸோ 2031 எப்படி இருக்கோ, களம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டைம்ல நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஒண்ணு விஜய் தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படிதான் இருக்கு, களம் மாற்ற முடியல அப்படின்னா லாரன்ஸ் மாதிரியான ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் கிட்ட பேசி நான் தனி கட்சி, எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, எனக்கு 30 சீட்டு கொடுங்க, 40 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்சியா மாறுறதுக்கு அதை மாதிரி இடத்த திட்டம் போடுவாங்க. இல்ல விஜய் வந்து விஜயோட ஆட்சி ரொம்ப அடி வாங்கியிருக்கு, போயிருக்கு, வந்திருக்கு அப்படின்னா இவங்க தனி கட்சி தொடங்கி ஒரு பேர் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த கட்சியை வச்சு தனியா இன்னும் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்கள சேர்த்து வச்சுட்டு இவங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸா மாறுறதுக்கு திட்டம் அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ இந்த லாரன்ஸோட அவங்களுடைய எண்ணத்தை பார்க்குறப்போ நமக்கு அப்படிதான் தோணுது. ஸோ மற்ற நடிகர்கள் தாவேக்காவுக்கு வராங்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த லாரன்ஸை இந்த தாவேக்கா தன்னுடைய பார்வையை வந்து இந்த லாரன்ஸ் மேலே வச்சிருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். எல்லார மாதிரியும் இந்த லாரன்ஸ் நீங்கள் சாதாரணமாக எடுத்து தாவேக்கா வந்து லாரன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நம்ம விஜய் அண்ணன் பேசுறாரு அப்படின்லாம் சொல்லி வரவேற்பீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ரிவிட் அடிக்கிற வேலையை இந்த லாரன்ஸ் பார்ப்பாரு. மக்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல லாரன்ஸ் என்ன பேசினாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுது, அவர் எவ்வளவு பில்டப்பை கிரியேட் பண்ணுறாரு, அரசியலுக்கு வரப்போகிறேன் அம்மா சொல்லிட்டாங்க, தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் கொடுக்கக்கூடிய அந்த பில்டப்பை பார்த்தாவே ஒரு எரிச்சல் வருதுல்ல உங்களுக்கு, எனக்குலாம் நிஜமாவே வருது. ஸோ உங்களுக்கு அந்த எரிச்சல்லாம் பார்த்துட்டு என்ன தோணுது, ஏன்பா நசன்னு சைடில் போப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு கேட்டகரி, தனி கட்சி தொடங்கி விஜயோட ஃபேமை வச்சு அவருடைய பீக்கை விட்டுட்டு வந்து இங்கே ஒரு அரசியலை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை பயன்படுத்தி நாம வளர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற லாரன்ஸ் மாதிரியான நபர்கள் ஒன்று. இன்னொரு பக்கம் சினிமாவில் தோத்தவங்க, சினிமாவில் ஓரம் கட்டப்பட்டவங்க, சினிமாவில் எக்ஸ்பர்ட் ஆனவங்க, அவுடேட்டட் ஆனவங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும்ல. ஸோ அந்த குரூப்ல இருக்கவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால தனி கட்சி தொடங்க முடியாது, நமக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் கிடையாது, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடையாது, நாம விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டா என்ன, சேர்ந்துட்டா ஈஸியாக நமக்கு ஒரு அமைச்சரவை கிடைச்சிரும்ல, நாமளும் ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், நாமளும் ஒரு அமைச்சர் ஆயிடலாமே அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் சினிமா துறையில பேசிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு நபரா மாஸ்டர் மகேந்திரன், அவருடைய வாய்க்கு அப்ப இருந்தே, வாய்க்கொழுப்புக்கு அவர் அப்ப இருந்தே பேர் போனவர். படத்துல தான் சரி வாய்க்கொழுப்பா நடிப்பாரு, ஆனா நிஜத்துல நல்ல கேரக்டர்னு பார்த்தா நிஜத்துலயும் வாய்க்கொழுப்பு கேரக்டர் தான் போல. அப்ப இருந்து அந்த வாய்க்கொழுப்பால தான் அவருடைய வாய்ப்புகள்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, விஜய் அண்ணன் விஜய்க்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஓகே, விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு, அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து. பட் என்ன பேசணும், என்ன சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பவர் கட்டால தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அதுவும் இந்த வெய்ய நாள்ல தாங்கவே முடியல. வீட்டுல பச்சை குழந்தை வச்சிருக்கவங்க, வீட்டில் வயசானவங்க இருக்கவங்க அப்படின்லாம் இந்த பவர் கட்டால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெய்ய டைம்ல அரை மணி நேரம் நிற்கிது, 1 மணி நேரம் நிற்கிது, திடீர்னு ஒரு 2 ஹவர் இருக்கு, திடீர்னு ஒரு ½ ஹவர் வந்து பவர் இல்லாம போகுது அப்படின்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நைட்லலாம் நின்றுட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ இன்டர்வியூல இந்த பவர் கட்டை பத்தி பேசுறப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லலாம், இதை மாதிரி தாவே காட்சியில் பவர் கட் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் அரசு சரி செய்யணும், இதே மாதிரியே இருந்தால் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது சொல்லணும். அரசியல் அறிவு இருக்கிறவனா அப்படிதான் சொல்லுவான். ஆனால் இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஏன் சோலார் சிஸ்டம்லாம் வந்துருச்சு இல்லை, சோலார் பேனல்லாம் வச்சு எவ்வளவு வீட்டில் கரண்ட் வருது, அதை மாதிரி மக்கள் கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா, சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. உனக்குலாம் ஏதாவது தெரியுமாடா, மக்களுடைய நிலைமை என்ன, மக்களுடைய அடித்தட்டு மக்கள்லாம் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஏதாவது தெரியுமா? சோலார் பேனல் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், அது எங்கே வைக்க முடியும், கூரை வீடு போட்டிருக்கோம் எங்கே உன் தலையில் தூக்கி அந்த வைப்பானா அப்படின்னு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. இவங்கெல்லாம் அப்படியே ஒரு பண திமிர்ல, பண இதுல அப்படியே மேலேயே இருந்துட்டு என்ன பேசுறோம்னு தெரியாம திமிருக்கு பேசுறது. இத மாதிரியான திமிரு பேச்செல்லாம் என்னைக்குமே மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த பேச்சை தான் இந்த என்ன மாஸ்டர் மகேந்திரன் இந்த நபர் வந்து பேசி வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி 6 மாசம் வரைக்கும் எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா, அப்படிலாம் போக மாட்டாங்க மக்களே. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆளு தாவேக்காரர் கிடையாது, ஆனா தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுனால சொல்றாரு,
ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா விமர்சனம் அப்படிங்கிறத வைப்பாங்க தான், மக்கள் வைப்பாங்க தான். அதை தாண்டி நீங்க சரி செய்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரே. இங்க யாரு மேல விமர்சனம் இல்லாம இருக்கு? அரசியல்லாம் எம்ஜிஆர் தொடங்கி, ஜெயலலிதா தொடங்கி, காமராஜர் தொடங்கி இங்க விமர்சனம் அப்படிங்கிறது வைப்பாங்க தான். அதை ஏத்துக்க முடியலன்னா நீ ஏன் வந்து சும்பு தூக்குற? நீ போ, தாவைக்காரங்க அதை பத்தி பேசிப்பாங்க. நீ என்னத்துக்கு 6 மாசம் வரைக்கும் மக்கள் விமர்சனம் வைக்க கூடாது, 6 மாசம் வரைக்கும் பொறுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? தாவைக்கா ஏதாவது நீ அபிஷியல் பொறுப்புல இருக்கியா என்ன? சும்மா ஏதாவது இந்த லாரன்ஸ் நாயின்னு சொன்னார்ல, இதை மாதிரி ஆளுங்கள் தான் அவர் வந்து நாயின்னு சொல்லணும். ஏதாவது நம்ம அப்படியே எனக்கு நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிஸ்கட் போடுவாங்க, அந்த பிஸ்கட்டை தின்னு தாவேக்காக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கிடலாம் அப்படின்னு அலையக்கூடிய ஆள் தான் இந்த மாஸ்டர் மகேந்திரன் மாதிரியான நபர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் தனி கட்சி தொடங்குவாரு. அதை நான் முழுமையா அருவருக்கிறேன். விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற துணிச்சல்ல விஜய் அப்படிங்கிற ஒரு நபருடைய சப்போர்ட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கட்சியை வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு அற்ப எண்ணத்துல அற்பமான ஒரு ஆசையில லாரன்ஸ் கட்சி தொடங்குறார் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல பேசலாம். நன்றி.